வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். ஸோ தமிழ்நாட்டில் 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு மே 8ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே இன்ஜினியரிங் அட்மிஷன் ரேட்டாக ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் பதிவு நாளை தொடங்குது. மே 7ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணலாம். 3 காலேஜஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலிடெக்னிக் கல்லூரியில் சேருவதற்கு நாளை முதல் விண்ணப்ப பதிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழகத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் சேருவதற்கான அப்ளிகேஷன் நாளைக்கு மே 7 ஸ்டார்ட் ஆகுது. பாலிடெக்னிக் காலேஜில் சேர்ற மாதிரி இருந்தாலும், ஏன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கும் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே 7ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஸோ மே 7ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. மே 8ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக மார்க்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேருவதற்கான விண்ணப்ப பதிவு நாளை மே 7ஆம் தேதி தொடங்க இருக்குது. ஸோ நாளை மறுநாள் +2 தேர்வு முடிவுகள் தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியீடு. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வர மே 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு +2க்கான ரிசல்ட்டை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாக போகுது. இதில் எந்த ஒரு மாற்றமும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மே 8ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நேரத்துக்கு முன்னாடியே வருது. அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு பொறியியல் படிப்புகளுக்கு நாளை மே 7ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஓவரால் அப்டேட்டு. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் வரும், எப்படி வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ நம்ம பாஸ் ஆகுமா, சென்டம் மார்க் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருமா, ஏன்னா எல்லோரும் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் கரெக்டாக எழுதியிருப்பாங்க. கிளியர் கட்டாக ரொம்ப கிளியராக எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு நர்வஸ் இருக்கும். எந்தெந்த சப்ஜெக்டில் சென்டம் வரும், எந்தெந்த சப்ஜெக்டில் பார்த்தோன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ எது எப்படியா இருந்தாலும் நமக்கு மே 8ஆம் தேதி அஃபிஷியலாக 9:30க்கு மேலே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ரிசல்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஃப்ரீயாக இருங்க. ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. மே 8ஆம் தேதி கண்டிப்பாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சில அப்டேட்லாம் வரும். மே 8ஆம் தேதி ரிசல்ட் இல்லை, மே 11ஆம் தேதி தான் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதில் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஃபேக் தான். அஃபிஷியலாக மே 8ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. வீடியோ இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட்டு. நன்றி.